இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வராங்க. 30 லட்சத்திலிருந்து 40 லட்சம் ஜனங்கள் வெளியே வராங்க. பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வரான், எகிப்தின் ராஜா பின்னாடி துரத்திட்டு வரான். இப்ப இங்க என்ன இருக்குதுன்னா, செங்கடல்கள் இவர்களுக்கு சவாலா இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவாலா இருக்குது. இங்க கூட சில வழியில டிராவல் பண்ணிட்டு இருக்க நேரம் இந்த செங்கடல் மாதிரி, ஏன்னா பின்னாடி ஒருத்தர் துரத்திட்டு வரான், வழி இல்ல. கடலுக்குள்ள போய் என்ன செய்ய முடியும்? தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியாது. சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, எப்படி தப்பிக்க முடியும்? ஒரு நீச்சல் தெரிஞ்ச ஏதோ கொஞ்சம் பேர், ஒரு 100 பேர் தப்பிச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க எல்லாம் அழிஞ்சிருவாங்க. வேற வாய்ப்பே கிடையாது. சொல்றேன், வாய்ப்பில்லாத இடத்தில் நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். சவால்களை வாய்ப்பாய் ஏற்படுத்தி தருகிறார். இப்போ வாய்ப்பே இல்ல, பின்னாடி பார்வோன், முன்னாடி செங்கடல். வாய்ப்பு இருக்குதா? செங்கடல் விடுகிற சவால், பார்வோன் விடுகிற சவால், வாய்ப்பே இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, வாய்ப்பில்லாத இடத்துல நான் உனக்கு வாய்ப்பை தரேன். வாய்ப்பில்லாத இடத்துல வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வாய்ப்பு இல்லைன்னா அங்க கர்த்தர் இறங்குவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாய்ப்பு இல்ல, 30 லட்சம் ஜனங்களுக்கு வாய்ப்பு இல்ல. கர்த்தர் இறங்கினா பின்னாடி குத்துனாங்க. பின்னாடி என்ன செஞ்சாங்க? தெரியாததை பேசி பின்னாடி வேலை பார்த்தாங்க. ஆனா நம்மளை தடுக்க முடியல. அவன் அப்படியே தான் இருக்க. ஆண்டவர் நம்மளை உயர்த்திட்டே இருக்கிறார் பாருங்க, உயர்த்திட்டே இருக்க. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை எவ்வளவு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கும் பேசுற சிலதெல்லாம் என் காதுக்கு வருது. அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்ட போறோம். ஆண்டவர் என்ன வாழ்ந்து காட்ட வச்சாருன்னா உங்களையும் வாழ்ந்து காட்ட வைப்பார். ஆமென். எஸ், உயர்வோம். போனவங்க திரும்பி வருவாங்க. ஆமென். சர்ச்சைக்கு ஆண்டவரை தான் பார்க்க வரும். சர்ச்சைக்கு பாஸ்டர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, இல்லவங்க ஜனங்கள் என்ன பண்றாங்க, சாப்பாடுல எனக்கு சிக்கன் வைக்கல, எனக்கு சிக்கன் பீஸ் தரல. முதல்ல உனக்கு சாப்பாடு தர்றதே உனக்கு புண்ணியம். அதில் சாப்பாடு தரல, சாப்பாட்டுக்கு சிக்கன் தரல. இதுங்கெல்லாம் திருந்தணும். இதுங்கெல்லாம் என்ன செய்யணும்? அது மட்டும் இல்லை, மாறி மாறி மற்றவங்கள குறை சொல்றது. பாஸ்டர் என்ன நேசிக்கல, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறேன். யாரை நான் நேசிக்காம இருக்கேன்? யார் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் எல்லாரும் வீட்டுக்கு நான் வருவேன். அவர் என்ன மட்டும் நேசிக்கல, எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் நேசிச்சுட்டு இருக்கிறேன். ஆமென். அப்படி ஒரே மாதிரி நான் நேசிக்கலன்னா இன்னைக்கு நான் ஊழியமே செய்ய முடியாது. இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கவே முடியாது. ஆமென். சிலர் இடறுவார்கள். ஆமென். 5 வரல ஒரே மாதிரி இருக்கா? எல்லாம் ஒன்னொன்னா தானே இருக்குது. சிலது போகும், போயிட்டு நல்லா வாங்கிட்டு திரும்ப என்னதான் செய்யும்? நான் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கேன், ஆனா நீங்க வாங்கிட்டு தான் வருவீங்க நினைச்சா என்ன செய்யுங்க? வாங்கிட்டு தான் வாங்க. நான் சொல்ற ஒரு திரள் கூட்டம் வரப்போகிறது. ஆமென். பெருந்துறை இயேசு கொண்டே வரப்போகிறது. பெருந்துறையில மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸா மாற போறாங்க. ஆமென். இந்த ஈரோடு மாறப்போகிறது, இந்த கொங்கு மண்டலம் மாறப்போகிறது, இந்த தமிழ்நாடு மாறப்போகிறது. இந்த இடத்துக்கு உங்களையும் என்னையும் தேவன் அற்புதமும் அடையாளமாய் வைக்க போகிறார். பாருங்க, ஆரம்பம் 2 வருஷத்துல இந்த லெவலுக்கு ஆண்டவர் நடத்திருக்காரா இல்லையா? எனக்கு ஒரு மாசம், போன மாசம் செலவு எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது 1 லட்சம் பக்கத்துல வந்துருச்சு. ஆண்டவர் நடத்தினாரா இல்லையா? இந்த மாசம் செலவு பார்க்கறேன், அதுவும் 1 லட்சம் பக்கத்துல வந்துருச்சு. பாருங்க, ஆண்டவர் இப்ப நம்ம தேவையை சந்திப்பதற்கு மாசம் 1 லட்சம் இருந்தாதான் சந்திக்க முடியுங்கிற அளவுக்கு ஆக்கிட்டு, ஆனா ஆண்டவர் நடத்துறாரு பாருங்க. 1 லட்சம் ரூபாய் ஆண்டவர் மாசம் தர்ற மாதிரி நடத்தி இருக்கிறார். ஆமென். எந்த லெவலுக்கு? போன மாசம் இந்த மாசம் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் வரவை எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாம் 1 லட்சத்துக்கு மேல போயிட்டு, 1 லட்சத்துக்கு மேல போயிட்டு. போன மாசம் எல்லாம் 1 லட்சத்துக்கு மேல போயிட்டு, எல்லாம் மொத்த செலவையும் வரவு எல்லாம் பாக்குறோம். ஆனா இந்த லெவலுக்கு ஆண்டவர் நடத்துறாருனா ஏன் தெரியுமா? நம்ம வெற்றியை பேச பேச, நன்மைகளை பேச பேச, தடைகளை எல்லாம் வாய்ப்பா பார்க்க பார்க்க, எல்லா தடைகளும் வாய்ப்பாய் தேவன் மாற்றி போடு. பாருங்க, அடுத்து சொன்னேன் சவால் விடுகிற. இப்போ சரி, நான் இதை ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். இப்போ நெகட்டிவா பேசுறான் ராஜா, நெகட்டிவா பேசுறான், சொந்த அண்ணன் நெகட்டிவா பேசுறான். யாரு நெகட்டிவா பேசினாலும் இவன் சக்சஸ் மட்டும் தான் பேசுறான். நான் ஒரு முறை சிங்கத்தை கொண்டேன், ஒரு முறை கரடியை கொண்டேன், இதன் கைக்கெல்லாம் காப்பாற்றின கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். அது மட்டும் இல்ல, அந்த கோலியாத்தின் தலையை எடுத்துட்டான். கோலியாத்தின் போய் என்ன பேசுறான் தெரியுமா? இன்னைக்கு உன் தலையை எடுப்பேன், இன்னைக்கு பட்சிகள் உன்னை பட்சிக்கும், இன்னைக்கு உன் தலையை வெட்டுவேன். அவன் எதுல பழகினானோ அதை தான் கொண்டு போனான். அவன் கத்தியோ, அவன் பழகினது கூழாங்கல்ல தான் பழகியிருக்கான். அவன் குருவியை அடிச்சு அடிச்சு அவன் இதில் தான் பழகியிருக்கான். அவன் பழகினது, நீங்க பழகின பழக்கத்திலே போங்க. ஆமென். ஆமென். அந்நிய பாஷை அந்த பழக்கத்துல வாங்க, ஜெபம் என்கிற பழக்கத்துல வாங்க. அந்த பழக்கத்தை கொண்டு போனா இவன் அடிச்சான், கீழே விழுந்தான். அவன் கொண்டு வந்த, அவன் வச்சிருந்த கத்தியை வச்சு அவனை வெட்டினான். நான் சொல்றேன், கோலியாத் என்கிற தடை தாவீதுக்கு ஒரு வாய்ப்பாய் மாறினது. நடந்தது என்ன தெரியுமா? இந்த கோலியாத்தினால் சவுலை விட சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடினார்கள். அது மட்டும் இல்ல, அரண்மனைக்கு வந்துட்டான். சவுலின் பெண்ணை, ராஜகுமாரத்தியை திருமணம் செய்தான். அது மட்டும் இல்ல, ராஜாவா மாறினான். ஆண்டவர் வாழ வைத்தான். காரணம் என்ன? ஒரே கோலியா, ஒரே கோலியாத். ஆண்டவர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்ற மாதிரி அந்த தாவீது மேல இந்த கோலியாத் ஒரு வாய்ப்பாய் மாறினான். முதல்ல என்ன சொன்னேன்? சவால்கள் வாய்ப்புகள். சவால்கள் வாய்ப்புகள் 4 விதமா சொன்னேன், அப்படித்தானே?
ஒன்று சவால் விடும் ஏசபேல், சவால் விடும் செங்கடல், சவால் விடும் யோர்தான், சவால் விடும் கோலியாத் அப்படின்னு சொல்லி 4 விதம் சொன்னேன். எதுல சவால் விடும் வாய்ப்புகள் நீங்க எழுதுறது நல்லது. சரி, அடுத்த வாரத்துல இருந்து என்ன செய்யணும், இதை என்ன செய்யணும் எழுதி. ஏன்னா ஒரு போன வாரம் என்ன பேசுனேன்னு யாருக்கா தெரியுமா? மறந்துருச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன பேசுனேன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க எழுதுறவங்களா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார். நீங்க அந்த ஸ்கூல்ல படிக்கிற நேரம் பாருங்க, எப்பயுமே உங்க அந்த ஒரு புதுசா அந்த படிப்பு எண்ணம், மேக்ஸ், சயின்ஸ் இப்படி அதை பத்தியே ஓடிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க எழுதிட்டு அந்த நினைப்பிலே இருக்கிறீங்க பாருங்க. அதே மாதிரி சர்ச்சுக்கு வர நேரம் அடுத்த வாரம் பெண்ணும் பேப்பர், இப்போ கூட யாராவது பக்கத்தில் இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் எழுதுறவங்களுக்குலாம் கையில் கொடுத்துக்கோங்க. அடுத்த வாரம் பெண்ணும் என்ன செஞ்சுக்கோங்க, வச்சு இந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நான் இப்போ சொல்லி தரது மறந்துடும், ஞாபகம் இருக்காது. ஆனால் நீங்கள் எழுதுவீங்க, அது என்ன செஞ்சிடும், ஞாபகம் இருக்கும். கை தட்டுற நேரம் அதை என்ன செஞ்சிடணும், கீழே வச்சுட்டு நல்லா என்ன செஞ்சிடணும், ரெண்டுமே செய்யணும். வார்த்தையும் ரிசீவ் பண்ணிக்கணும், எழுதுறதை என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ இந்த வசனங்கள்லாம் உள்ள இருக்கும். எழுத ஒருத்தர் சொல்லுவார், ஒரு முறை படிச்சிங்கன்னா படிக்கிறது ஒரு முறை படித்தது, ஆனால் ஒரு முறை எழுதுனா 2 முறை படித்ததுக்கு சமமா. அப்போ எழுதுனா என்ன செஞ்சிடும், நல்லா எழுத தெரிந்த எல்லாரும் என்ன செய்யணும், எழுதுற சபையா இருக்கணும். எழுதுற சபை என்னன்னா அந்த சபை ஞானத்துல இருக்கணும், நல்ல ஞானவான்களா இருப்பாங்க. எப்படி புத்தகம் படிக்கிறோமோ அதே மாதிரி என்ன செய்யணும். நீங்க என் டைரி இந்த 1.5 வருஷத்துல நான் இப்போ 6வது டைரி வச்சிருக்கேன். நான் எப்பயுமே ஒரு மெசேஜ் எடுக்க போனோம்னா ஒரு 6 டைரி எடுத்துட்டு போவேன். எத்தனை டைரி எடுத்துட்டு போவேன்? 6 டைரி தூக்கிட்டு போவேன். அந்த அளவுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இதுல ஆண்டவர் பேசினது எழுதி இருக்கிறேன், என்னுடைய சுயத்துல வந்தது எழுதி இருக்கிறேன், தேவன் கொடுத்த ரெவலேஷன் 6 டைரியில எழுதி வச்சிருக்கேன். எழுதுங்க, உயர ஆரம்பிச்சிருவேன். ஆமாம், எழுத ஆரம்பிங்க. இல்லை வீட்டில் போயிட்டு என்ன தெரியுமா செய்யணும், யூடியூப்ல போட்டு இதை எழுதணும். எழுதிட்டு என்ன செய்யணும், அடுத்த வாரம் கொண்டு வந்து எனக்கு என்ன செய்யணும், காமிக்கிறவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் தருவேன். ஓகே, அடுத்து பாருங்க. 2வது வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பலவீனங்கள், வாய்ப்புகள். பலவீனம் நீங்க எதனால எடுத்துக்கலாம். பலவீனம், வீக்னஸ் பாருங்க. ஒருத்தனுக்கு பிறந்ததுல இருந்து 40 வருஷமா பலவீனத்தை தேவன் வாய்ப்பாய் மாற்ற போகிறார். சுகர் இருக்குதா, அந்த பலவீனத்தை தேவன் வாய்ப்பாய் மாற்ற போகிறார். கேன்சர் இருக்குதா, அந்த பலவீனத்தை தேவன் வாய்ப்பாய் மாற்ற போகிறார். அந்த பலவீனத்துல தேவனுடைய நாம மகிமைப்பட போகிறது. அதற்காக பலவீனம் நல்லதுன்னு சொல்லல. இப்ப ஒருவேளை பலவீனங்கள் வந்திருக்கலாம். இந்த பலவீனத்தை தேவன் அப்படியே சுகமாய் மாற்றி அதை வாய்ப்பாய் தேவன் மாற்றுவோம். நீங்க ஒருத்தர் பாருங்க, அப்போஸ்தலர் 4:22 சொல்லியிருக்கு பாருங்க, அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவன். எத்தனை வருஷமா முடங்கி இருக்கிறார் பலவீனத்துல? இது இடையில வந்த பலவீனம் கிடையாது. ஒரு 20 வயசுலயோ ஒரு 30 வயசுலயோ வந்த பலவீனம் கிடையாது. எப்ப இருந்து? பிறந்ததுல இருந்து எத்தனை வருஷம்? பிறந்ததுல இருந்து 40 வருஷம். எப்படி சொஸ்தமாக்கப்பட்டிருக்கிறான்? அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனா இருந்தான். தேவநாம மகிமைப்படுது. இந்த 40 இவன் பிறந்ததுல இருந்து இவன் எப்படி இருக்கிறான்னா, எப்படி இருந்தான்னு பாருங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 2வது வசனம், இதுக்கு முந்தின அதிகாரத்துல போட்டிருப்பாங்க. அப்பொழுது தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன். இவனுக்கு என்ன எப்படி பிறந்திருக்கிறான்? தாயின் வயிற்றுல எப்படி பிறந்திருக்கான்? இவனை தூக்கிட்டு தான் வருவாங்க. நல்லா கவனிச்சுங்க சிஸ்டர். ஒருத்தன் முடங்கி போயிருக்கிறானா, அவன் சம்பாதிக்கிற காசை தூக்கிட்டு வரவன் சும்மா விடுவானா? அப்போ இவனை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார தூக்கிட்டு வராங்க பாத்தீங்களா? இவனை வச்சு பிசினஸ் பண்றாங்க. தூக்கிட்டு வந்து பிச்சை எடுக்கிறதுக்காக கொண்டு விடுறாங்க. இவனுக்கு வருது பாத்தீங்களா பிச்சை. அவனுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு பாக்கி 1000 ரூபாய் யார் எடுத்துக்கிறது? தூக்கிட்டு வந்தவன். இவனை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு உடைஞ்சவன், ஒரு பலவீனத்துல இருக்கிறவன், சோர்ந்து போனவன், இப்படி இருக்கிறவன், அவன் வந்த இடம் நல்ல இடம். அவன் வந்த இடம் எங்கேயோ பணக்காரங்க தேடி போகல. அவன் வந்த இடம் எங்க தெரியுமா வந்திருக்கான்? தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்கள் இடத்தில் பிச்சை. நல்ல இடத்துல வந்திருக்கான். 40 வருஷமா வந்திருக்கான். 40 வருஷமா வந்திருக்கான். இப்ப பாருங்க, அவன் பேதுருவையும் யோவானையும் கண்டு, இவன் ஒரு பலவீனம் தான், இவனால நடக்க முடியாது கண்டு இதுவரைக்கும் எவ்வளவு பேரை பார்க்கறான். சொல்றேன், உங்க பலவீனத்துல நீங்க பார்க்க வேண்டிய நபரை சரியா பார்க்கணும். நான் சொல்றேன், இந்த ஊழியத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க பாருங்க, நீங்க பார்க்க வேண்டிய சரியான ஊழியரை பார்த்திருக்கீங்க, உங்க வாழ்க்கை மாறுவது நிச்சயம். சரியான வார்த்தையை கேட்கறீங்க, உங்க வாழ்க்கை மாறுவது நிச்சயம். பாருங்க, இவன் 40 வருஷத்துக்கு மேல நிறைய பேரை பார்க்கறான். ஆனா 2 பேரை பார்க்கறத விட்டுட்டான். 2 பேரை என்ன செய்யல பார்க்கல. ஒருவேளை இவன் தேவாலயத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் இந்த ரோட்ல நிறைய காசு கிடைக்குதுன்னு சொல்லி வேற எங்கேயோ போயிருந்தானா கூட இவன் லைஃப் என்ன செஞ்சிருக்காது, மாற்றம் நடந்திருக்காது. இப்போ இவன் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறான், தேவாலயத்துக்கு வந்திருக்கிறான். அன்ற 18 வருஷமா ஒருத்தர் குனிந்திருந்தா பாத்தீங்களா, அவளை இயேசு எங்க சுகமாக்கினாரு? தேவாலயத்துல தான் சுகமாக்கினார். 18 வருஷமா தேவாலயத்துக்கு வந்திருக்கா. எவ்வளவு வேண்டும் நிமிர முடியாத கூனி. அப்போ இங்க பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னா,
பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார். இது வரைக்கும் நீ மனுஷனை நோக்கி பார்த்த கை, இப்ப பேதுருவும் யோவானும் ஏதாவது கிடைக்குமான்னு கையை தான் பார்க்கறான், ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி கையை பார்க்கறான். இப்ப இவர் சொல்றாரு, நீ என் கையை பார்க்காத, என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷனை தேடி, அவர்களை தேடி, இவர்களை தேடி, பலவீனத்துல யாரையும் தேடி போயிருக்கலாம், அவர்களை பார்க்காத, உன் பார்வை கீப் லுக்கிங் டு ஜீசஸ், என்னை நோக்கி பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் எல்லா இடுக்கணிலும் இருந்து அவனை விலக்கி நீக்கி மீட்கிறான். என்னை நோக்கி பார், எங்களை நோக்கி பார், ஜீசஸ். இப்போ இவர் சொல்லி நோக்கி பார்க்கிற நோக்கம் வேற, இவன் பார்க்கிற நோக்கம் வேற. அடுத்த வசனம் தான் சொல்லுது பாருங்க, அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று, ஏதாவது கிடைக்குமான்னு நோக்கி பார்க்கிறான். ஆனா இவர் எதை சொல்லி, இவர் ஹீலிங்காக நோக்கி பார்க்க சொல்றாரு. யாரு? பேதுரு யோவானை எதுக்காக நோக்க சொல்றாங்க? ஹீலிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக, சுகம் கிடைக்கும்ங்கிற ஒரு பார்வையை பார்க்கறாங்க. இப்போ இங்க இருந்து சுகத்தின் பார்வை வருகிறது, அங்க இருந்து பிச்சையின் பார்வை வருகிறது. ரெண்டு பார்வை வித்தியாசமான பார்வை. இங்க இருந்து சுகப்படுத்தலின் பார்வை, அங்க இருந்து பிச்சை எடுக்கிற பார்வை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க இருந்து சுகத்தின் பார்வை வருகிற வேளையில எல்லா எதிர்வல்லமைகளையும் மாற்றிப்படும், எதிர்வல்லமைகளை மாற்றிப்படும். பலவீனத்தில் வாய்ப்புகள் பாருங்க. இங்க இருந்து அவனுக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? பேதுருக்கு யோவானுக்கு தெரியும் ஹீலிங் நடக்க போதுன்னு தெரியும். ஆனா அவனுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? அவனுக்கு தெரியாது. 40 வருஷத்துக்கு மேல பலவீனத்துல இருக்கணும்னு தெரியாது, எனக்கு ஒரு சுகம் கிடைக்கணும். அவன் அவிசுவாசத்துல தான் பார்க்கறான். ஆனா இவர்களுடைய விசுவாசம் கரத்தை பிடித்து எழும்பி நட, இயேசுவின் நாமத்துல எழும்பி நடந்தான். வெள்ளி என்னிடத்தில் இல்லை, பொண்ணு என்னிடத்தில் இல்லை, உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட. சொல்ற இந்த நாள் நீங்க எழும்பி நடக்கிற நாள். பிரதர் சிஸ்டர், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பொருளாதாரம் முடங்கி போச்சு, என்னால எழும்பி நடக்க முடியல, எழும்பி நட. என் அபிஷேகம் ஒண்ணுமில்லாம போயிருச்சு, எழும்பி நட. உன் அபிஷேகம் நிரம்புகிறது, ஷாக்காராபாலாமா. கிருபை செயல்படுகிறது, வல்லமை செயல்படுகிறது, வரங்கள் செயல்படுகிறது. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமை. பேசிட்டு இருக்கிறேன், என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. உன் வல்லமை மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமை, செத்தவனை உயிரோடு எழுப்புகிற வல்லமை. முடங்கி 40 வருஷம் முடங்கி இருக்கிறான். பேதுரு யோவானும் என்னை நோக்கி பார், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழும்பி நட. ஷாதாராபால எழும்பி நட, எழும்பி நட. முடக்கங்கள் முடியட்டும், இயேசுவின் நாமத்துல முடியட்டும். ராதாலாபா ஷாகாராபாலா, ஜீசஸ் எழுந்து நட. பிடித்து தூக்கி விட்டான். உடனே கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு. இது வரைக்கும் பலன் இல்ல சொன்ன பாத்தீங்களா? பலவீனன். இந்த வசனம் தான் அதுக்கான வசனம் பாருங்க. பலவீனத்தில் வாய்ப்புகள். இது வரைக்கும் காலில் பலன் இல்ல, கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. சொல்லுங்க, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற வேளையில உங்களை பார்த்து சொல்றேன், பலன் வருகிறது உங்க மேல. ஒரு பலத்தின் வல்லமையை தேவன் ஊற்றுகிறார். பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். let the weak say I am strong. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் தான் பலவான், நான் தான் பலவான். முடக்கத்தை முடிக்கிற தேவ வல்லமை இன்றைக்கு எங்கள் மேல இறங்குவதாக இயேசுவின் ரீகா ஷாதாலாவா. அவன் குதித்து எழுந்து நடந்து நின்று தேவனை துதித்து தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இது வரைக்கும் தேவாலயத்துக்குள்ள அவனால போக முடியல. இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்திருக்க. நான் சொல்றேன், பலவீனத்துல இருந்த உங்களால இது வரைக்கும் பிரசனத்துல வர முடியலையா? பிரசனத்துல வாரீங்க, தேவ பிரசனத்துல நீங்க வாரீங்க. இன்னைக்கு அந்த பிரசனத்துக்குள்ள நான் வாரேன், தேவ பிரசனத்துக்குள்ள வாரேன் இயேசுவின் நாமத்துல. ரா ஷாகா லா தா ரா கட்ரா ரபாலா, ஜீசஸ். ஷேகே டேரே லேபோ ரோலோ. ஓகே, கவனிச்சுக்கோங்க. இப்ப பலவீனத்தில் என்ன சொன்னேன்? பலவீனத்தை தடையா பார்க்காதீங்க. பலவீனம் தான் வாய்ப்பு. இவனுக்கு ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்ப வாய்ப்பு வந்துருச்சு. ஆமென். ஒரு வல்லமை இவனுக்கு கிடைச்சிருச்சு, ஒரு இம்பார்ட்டேஷன் இவனுக்கு நடந்திருக்குது. பலவீனத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வாய்ப்பு என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க, என் பலவீனம் தான் என்னுடைய வாய்ப்பாக மாறப்போகிறது. கவலைப்படாதீங்க. குடும்பத்துல பிரச்சனை, அதுதான் என் வாய்ப்பு. நான் வெற்றியை நோக்கி பயணிக்கிற வாய்ப்பு. பொருளாதாரத்துல இல்ல, சில நேரம் என் வாயை தெரியாம பேசிடுறேன், அதுதான் உங்களுக்கு வாய்ப்பா தேவன் மாற்ற போகிறார். ஆமென். எஸ், வாய்ப்புகள். சொல்லுங்க, வாய்ப்புகள். தேவன் அதை வாய்ப்பாய் மாற்ற போகிறார். அடுத்து பாருங்க, இப்போ ஒருத்தன், இவரும் பிறவி குருடன். பிறந்ததுல இருந்து கண்ணு தெரியல. பிறந்ததுல இருந்து என்ன செய்யல? கண்ணு தெரியல. இப்ப கேக்குறாங்க, சீசர்கள் கேக்குறாங்க, ஆண்டவரே இவன் இப்படி பிறந்தது காரணம் இவங்க அம்மா செஞ்ச தப்பா, இவங்க அப்பா செஞ்ச தப்பா? அப்போ இந்த பூமியில ஒண்ணு இருக்குது, அம்மா செஞ்ச தப்பு பிள்ளைய பாதிக்குதுன்னா பாதிக்குது,
அப்பா செஞ்ச தப்பு பிள்ளையை பாதிக்குதுன்னா பாதிக்குது. முடமா பிறக்கிறாங்கன்னா ஜெபிக்கல, பிரசனத்துல இல்ல, பிள்ளை வயிற்றுல இருக்கிற நேரம் கரெக்டா என்ன செய்யல, கவலையும் பிரச்சனையும். அப்போ வயிற்றுல இருக்கிற பிள்ளைய பாதிப்பு தன்னுடைய தகப்பனும் தாயும் ஏற்படுத்துகிறார். அதான் சொல்லியிருக்கு, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா. ஆனா இது தேவ பிள்ளைகளுக்கு இது என்ன செய்யாது, செயல்படா. பிறக்கிற பிள்ளை ஏதோ ஒரு பிரச்சனையில பிறக்குதுன்னா தகப்பன் தாயிட்டா ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்க பிரசனத்துல பெத்தெடுக்கிற பிள்ளை எப்படி இருக்கும்? அப்ப இங்க கேக்குறாங்க, சீசர்கள் கேக்குறாங்க, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு கேட்டப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் இல்லை, இவனிடத்தில் தேவ கிரியைகள் வெளிப்பட போக. சொல்ற, உங்க பலவீனத்துல தேவ கிரியை வெளிப்படுது. இவனும் செய்யல, இவன் பெற்றோரும் செய்யல, இன்னைக்கு இவன் மேல தேவ கிரியை வெளிப்படுவதற்காக தான் இப்படி பறந்துருக்கிறான். இயேசு ஒரு வார்த்தை, இவங்க அம்மா செஞ்ச பாவம் தான் சொல்லியிருந்தா எல்லாரும் அவங்க அம்மாவை எப்படி பார்த்திருப்பாங்க? இல்ல இயேசு இவங்க அப்பா செஞ்ச பாவம் தான் சொல்லியிருந்தா எல்லாரும் அவங்க அப்பாவை எப்படி பார்த்திருப்பாங்க? கேட்ட கேள்வி வேற, இவர் சொல்ற பதில் வேற. அதான் சொல்றேன், அம்மாவோ அப்பாவோ யாரும் செய்யல, பலவீனத்துல தேவ கிரியைகள் இவன் மேல வெளிப்பட போகுது. நான் சொல்றேன், உங்க பலவீனத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க சிஸ்டர். அசைங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அசைங்க. வேலை பார்க்குற இடத்துல ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, ஜெபிங்க, உறவுல இருங்க. அந்த பிரச்சனையில பேச பேச தேவனோட உறவுல இருக்க அதையெல்லாம் தேவ கிரியைகள், அந்த பலவீனம் தேவ கிரியைகளை வெளிப்படுத்துகிறதாய் மாறப்போகிறது. இப்போ பலவீனம் சாட்சியாவும் மாறும். பலவீனம் எப்படி மாறும்? சாட்சியா மாறும். அப்படிதானே? கேன்சர் சுகமாயிருச்சு, சாட்சி. இப்போ சப்பானியா இருக்கிறான், சுகமாயிருச்சு, சாட்சி. இது வரைக்கும் நீங்க வாடகை வீட்டுல இருந்தீங்க, இப்ப சொந்த வீடு அரண்மனை மாதிரி கட்டிட்டீங்க, சாட்சி. இது வரைக்கும் கார்ல, சொந்தமா கார்ல, ஆண்டவர் 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கார் தந்தாரு, சாட்சி. ஆமென். சாட்சி சாட்சி. இது வரைக்கும் இல்ல, இது வரைக்கும் என் கையில சம்பாத்தியத்துல எவ்வளவு நிறைய ஒண்ணு சம்பாதிக்க முடியல, சாட்சி. ஆண்டவர் சாட்சியா மாத்துறாரு உங்களை. அத இங்க ஒருத்தர் அவனே வந்து சாட்சி சொல்றான் பாருங்க. யோவான் 9:25 சொல்றாரு, அவர் பாவியா பரிசுத்தவானான்னு எனக்கு தெரியாது. இயேசு சொல்றாரு, அவர் பாவியா பரிசுத்தவானான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் குருடனா இருந்தேன், இப்ப பாக்குறேன், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். சாட்சி சொல்ல ஆரம்பிச்சுட்டான். பலவீனத்தில் வாய்ப்புகள், பலவீனத்தில் வாய்ப்புகள். அடுத்து முதல்ல என்ன வாய்ப்புகள் சொன்னேன்? சவால்கள், வாய்ப்புகள் சொன்னேன். இரண்டாவது எது வாய்ப்புகள் சொன்னேன்? பலவீனங்கள், வாய்ப்புகள் சொன்னேன். இப்போ மூணாவது கலவரம். கலவரம். இப்ப தமிழ்நாட்டில் கலவரங்கள் நடக்க ரெடியா இருந்துச்சு. அதை வச்சு வாய்ப்புல ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாரு, கலவரம் மாதிரி வந்துச்சு. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரம் கலவரம். அடுத்து சொல்லிட்டாங்க, அடுத்து இந்த என்ன ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் மெரினால பண்ணோம், அதே மாதிரி இவர் தான் தலைவராக வரணும்னு சொல்லி இன்னொரு போராட்டம், இன்னொரு கலவரம் பண்ணணும்னு ரெடியா இருந்தாங்க. அதுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு வாய்ப்பு வந்து, அவர் இன்னைக்கு சிஎம் என்ன செய்ய போறாரு, உட்கார போறார். உட்காந்துட்டாரான்னு தெரியல, நான் இந்த நேரத்தில் உட்கார்ந்தாரான்னு தெரியல, உட்காந்துட்டாரா, அவ்வளவுதான், உட்காந்துட்டாரு. ஆமென். அப்போ கலவரங்கள் என்னவா வாய்ப்பு. இங்க ஒரு கலவரம் நடக்குது பாருங்க. இப்போ இது சபையில ஒரு கலவரம் வருது. அப்போஸ்தலர் 6:1 பாருங்க, சபையில சில கலவரம் வரும். கலவரம் வந்துச்சுன்னா அது வாய்ப்பு. ஆமென். ஒரு 10 பேர் வெளியே போறாங்கன்னா ஒரு 1000 பேர் உள்ள வர போறாங்கன்னு அர்த்தம். அக்கா என்ன செஞ்சிடக்கூடாது, ஐயோ அவ போயிட்டாலே ஜெபம் பண்ணுங்க, திருந்தி வரட்டும்னு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஆனா அதெல்லாம் வாய்ப்பு தான். ஆமென். அன்னைக்கு நிறைய கூட்டம் வெளியே போச்சு. அதெல்லாம் ஏன் பின்னாடி பேசின கூட்டங்கள், பின்னாடி நெகட்டிவ் எதுக்கு பேசுறாங்கன்னே தெரியல. நீங்க நல்லா இருக்கணும், ஆண்டவர்களை வாழ வைப்பார், ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் சொல்லி தான் நம்ம அவங்களை அனுப்புறோம். நம்ம பின்னாடி போச்சு. இன்னைக்கு அதெல்லாம் வெளியே போயிடுச்சு, பின்னாடி குத்திச்சது வெளியே போயிட்டு. ஆனா இப்போ ஆண்டவர் உங்களை மாதிரி தங்க பிள்ளைகள், தங்க செல்லங்கள், தங்க குட்டிகள் சொன்ன மாதிரி இவ்வளவு நல்லவர்களை தந்திருக்காங்க பாத்தீங்களா. கலவரம் வெளியே போச்சுன்னா நல்லவர்கள் உள்ள வர போறாங்க, அது வாய்ப்பு. இங்க பாருங்க, அந்நாட்களில் சீசர் பெருகின பொழுது கிரேக்கரும் யூதர்களும் 2 பேர் இருக்கிறாங்க. கிரேக்கர்களும் யூதர்களும் இவங்களுக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா, எங்களை ஒழுங்கா விசாரிக்கல அப்படின்னு சொல்லி எங்க கலவரம் நடக்குதுன்னா, அங்க நடக்குது. யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ஒரு கலவரம், ஒரு பிரச்சனை நடக்குது. எபிரேயருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. யாரெல்லாம்? யூதர்களும் கிரேக்கர்களும். அப்படி ஒரு பிரச்சனை நடக்குது. அவர்களை பிரச்சனை பண்ற, கலவரம் பண்றவங்களை கொண்டு வந்து அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். பிரச்சனை பண்ணவங்களை
சண்டை போட்டு வெளியே துரத்து விடுறது சில சபைகள். நம்ம சபை அப்படி கிடையாது. இதுதான் நம்ம சபை. பாருங்க, அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். பிரச்சனை பண்ணவங்களை கொண்டு வந்து நேர அதான் பிரச்சனை பண்ணவங்களை கொண்டு வரணும். முதல்ல உள்ள வரணும். உள்ள வந்தாதான் எதாவது கிடைக்கும். எதுக்கு சண்டை போட்டாங்க, எதுக்கு கோவப்பட்டாங்க, எதுக்கு போனாங்கன்னே தெரியல. அதை குறித்து நம்ம வருத்தப்படுறதும் கிடையாது. ஏன்னா உனக்கு வார்த்தை வேண்டானா நீ போ, உனக்கு நன்மை வேணும்னா நீ என்ன செய், வா. கவனிச்சுக்கோங்க. இப்போ இவர்களை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறான். எங்க அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பிரச்சனை நடத்துற வேலையில கொஞ்சம் பேரை முன்னாடி கொண்டு வராங்க. அவங்க மேல கையை வைக்கிறாங்க. கையை வச்ச உடனே 7வது வசனம், தேவ வசனம் விருத்தி அடைந்து. சபையில பிரச்சனை இருக்கா? தேவ வசனம் விருத்தி அடைய போது அடுத்த பிரச்சனை இருக்காது. அடுத்து தேவன் அந்த பிரச்சனையை மாற்றி விடுவான். அவன் பிரச்சனை அப்புறம் ஒண்ணு இல்லாம போயிடும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஷேக்கே ரோபோலோதோ சாராபா ஜீசஸ். தேவ வசனம் விருத்தி அடைந்து சீசுடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு. கலவரம் வந்துச்சுன்னா மிகவும் பெருக போகுதுன்னு அர்த்தம். ஆமென். சபையில பிரச்சனை வருதுன்னா மிகவும். அதனாலதான் தமிழ்நாட்டில் என்ன ஆட்சி வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன் தெரியுமா? என்ன ஆட்சி வந்தாலும் பெருக்கம் பெருக்கம் தான். டிவிகே வந்தாங்கன்னா, டிஎம்கே வந்தாங்கன்னா, பிஜேபி வந்துடும், எவன் வந்தாலும் எங்களுக்கு கவலையே கிடையாது. ஜெபிக்கிறவனை தொட முடியாது சிஸ்டர். ஜெபிக்கிறவனை ஒருத்தனாலும் தொட முடியாது. ஆனா ஹிட்லரு யூதர்களை 1,00,000 பேரை கொண்டாராம். யூதர்களை கொண்டிருக்கலாம். ஏன்னா அவனுக்கு இயேசுவை தெரியாது. அவன் இயேசு ரத்தத்தினால் மீட்கப்படல. ஒருவேளை அவன் ஒரு 10 கிறிஸ்தவனை கொண்டிருந்தானா அன்னைக்கு அவன் செத்துருப்பான். நான் சொல்றேன், ஜெபிக்கிறவர்களை யாராலும் நெருங்க முடியாது, தொட முடியாது, தொட முடியாது. தேவ வசனம் விருத்தி அடைந்து சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும். இங்க ஒரு கலவரம் நடக்குது, மிகவும் பெருக்கம் வருது. நான் சொல்றேன், உங்க வீட்டுல இப்ப சிலதெல்லாம் கலவரம் மாதிரி இருக்குதா? ஐயோ, சில கலவரம் ஏதோ ஒண்ணு மிகவும் நன்மையான ஏதோ ஒரு காரியம் மிகவும் பெருக போகுதுன்னு அர்த்தம். ஆமென். அநேகர் விசுவாசத்துடன் கீழ்ப்படிந்தார்கள். குடும்பத்துல கலவரம், குடும்பத்துல வரும், பிள்ளைகளால வரும், கணவனால வரும், மனைவியால வரும், குடும்பத்துல கலவரம் வரும், சமூகத்துல கலவரம் வரும், சபையில வரும், தனிமையில எல்லா இடத்துலயும். கூட்டமா இருக்கிற இடத்துல தான் கலவரம்ங்கிறது, அப்படிதானே? தனிமையில வர்றது பிரச்சனை. அப்போ நான் என்ன சொன்னேன்? இப்போ முதல்ல சவால்கள், வாய்ப்புகள், பலவீனங்கள், வாய்ப்புகள், கலவரங்கள், வாய்ப்புகள். அடுத்து சொல்றேன், 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா தனிமை, வாய்ப்புகள். தனிமை. நிறைய பேர் யோசிக்கலாம், என்ன தனிமையில விட்டுட்டு போயிட்டாரு என் வீட்டுக்காரரு, அவங்க என்ன கை விட்டுட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க. நான் சொல்றேன், தனிமைகள், வாய்ப்புகள். தனிமைகளை தேவன் உங்களுக்கு வாய்ப்புகளாய் மாற்றுவார். ஆமென். தனிமையில இருந்தாதான் ஆண்டவரை பத்தி உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும், ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். சொல்லியிருக்கு பாருங்க, யோசேப்பு தனிமையில விடப்பட்டானா? விடப்பட்டான். அவன் இருந்த தேசத்துக்கும் எகிப்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க இருந்ததுக்கும் முதல்ல கொண்டு குழியில போட்டாங்க, அடுத்து கொண்டு போய் காவல் கிடங்குல போடுறாங்க, சிறைச்சாலையில வைக்கிறாங்க. தனிமையில இருந்தான். வாய்ப்பாய் தேவன் பயன்படுத்தினாரா இல்லையா? அவன் பேசுறான் பாருங்க, என்மேல் தயவு வைத்து, எங்க சிறைச்சாலையில இருந்து சொல்றான், என்மேல் தயவு வைத்து, ஆதியாகமம் 40:14 சொல்லி, என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்துல இருந்து என்ன விடுதலை, அவ்வளவுதான் சொல்றான். சிறைச்சாலையில இருந்து என்ன வெளியே கொண்டு வா. தனிமையில இருக்கிறான், தனிமையில இருக்கிறான். சொல்ல, தனிமையில தேவனோடு இருக்க ஆரம்பிங்க. பைக்ல டிராவல் பண்றீங்களா, அந்நிய பாஷை பேசிட்டே போங்க. பஸ்ல டிராவல் பண்றீங்களா, அந்நிய பாஷை பேசிட்டே போங்க. எப்பொழுதும் ஏதோ ஒண்ணு தேவனுக்காக என் நேரத்தை நான் ஒதுக்குவேன் சொல்லி அப்படியே அந்த பிரசனத்துல தூங்க போற நேரம் நல்ல வார்த்தையை கேட்டுட்டு தூங்குங்க. ஆமென். நிறைய பேர் இந்த ஆன்லைன்ல நம்மகிட்ட கனெக்ட் ஆகுறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் சொல்றது, பாஸ்டர் ராத்திரி நான் உங்க ஜெபத்தை கேட்டுட்டு தான் தூங்குறேன், காலையில உங்க ஜெபத்தை கேட்டு தான் எழும்புறேன், எங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்குது. சபை விசுவாசிகள் எப்படி இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க? ஏன்னா நமக்கு ஜெபமும் இருக்குது, வார்த்தையும் இருக்குது. ஆமென். ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஜெபம் தான் இருக்கும். நல்ல டெலிவரன்ஸ்க்காக ஜெபம் இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு பாஸ்டர். எவ்வளவு பேருக்கு சுகத்தை தந்திருக்கிறார். அன்னைக்கு ஒருத்தங்க அவங்க அப்பா படுக்கையில இருக்கிறார், போன் பண்றாங்க, எங்க அப்பா படுக்கையில இருக்காங்க, ஜெபம் பண்ணி 1 கிளாஸ் தண்ணியை கொடுத்தேன். அடுத்த நாள் வாய்ஸ் மெசேஜ், எத்தனை பேர் குரூப்ல கேட்டீங்கன்னு தெரியல, அடுத்த நாள் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க, எங்க அப்பா படுக்கையில இருந்த எங்க அப்பா எழும்பி நடந்தாரு, இப்ப நல்லா இருக்காரு, பெலன் வந்துருச்சு. பாருங்க, இப்படி இவன் தனிமையில இருக்கிற நேரம்
39வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார், காரிய சுத்தி உள்ளவனானான். கர்த்தர் அவன் இருக்கிற இடத்துல எல்லாம் அவன் ஆசீர்வதிக்கிறார். தனிமையில தேவனோட உறவுல இருக்கிற நேரம் நீங்க செய்யறதெல்லாம் ஆண்டவர் காரிய சித்தியா மாத்துவார். நீங்க செய்யறதெல்லாம் சக்சஸா மாத்துவார். அவன் செஞ்சதெல்லாம் சக்சஸா மாறிடுச்சு. அதான் போட்டுருக்கு பாருங்க, சக்சஸ்ஃபுல் அண்ட் ப்ராஸ்பரஸ் மேன். அப்படிதானே போட்டிருக்கு. எஸ், the Lord was with Joseph and he became a successful and prosperous man. அவன் செஞ்சது எல்லாத்தையும் காரணம் என்ன? தனிமையில யாரை வச்சிருக்கான்? சிஸ்டர், கைவிடப்பட்ட நிலைமையில தேவனை வச்சுக்கோங்க. அதனாலதான் கர்த்தர் யோசேப்போட இருந்தாராம். எப்படி யோசேப்போட இருப்பார்? யோசேப்பு ஜெபிக்கிறவனா இருந்தா, யோசேப்பு தேவனோட உறவு உள்ளவனா இருந்தா, யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபு சொல்லி கொடுத்ததெல்லாம் அவன் ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சான். பாவம் செய்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, தனிமையில தான் இருக்கிற நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதையும் உதறி தள்ளிட்டு வந்தான். சிறைச்சாலைக்கு வர, செய்யாத தப்புக்கு சிறைச்சாலையில வரான். இப்போ ஒரு அழைப்பு வருது, காவல் கிடங்கிலிருந்து அவனை துரிதமாய் கொண்டு வாருங்க. இதுவரைக்கும் அழுக்கு வஸ்திரம், இதுவரைக்கும் ஒரு மாதிரி இருக்கிறான், தனிமையில இருக்க. இப்ப அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை உடுத்து ராஜா முன்னாடி கொண்டு போய் விடுறாங்க. அவனை ஷேவ் பண்றாங்க. இதுவரைக்கும் தாடி எல்லாம் வளர்த்து ஒரு மாதிரி இருக்க, அவனை ஷேவ் பண்றாங்க. ஷேவ் பண்ணி அங்க கொண்டு வந்து அவனை ராஜா பார்த்து சொல்றாரு, இவனை போல தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவன் உண்டோ? தேவ ஆவியை பெற்ற மனுஷன். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 41:38 ஆதியாகமம். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல. தனிமையில இருந்தா தேவ ஆவி வேலை செய்ய ஆரம்பிக்கும். தனிமையை எடுத்துக்கோங்க. தனிமையில இருக்க பாருங்க, நான் இந்த ஊருக்கு வந்து 1 மாசம் தனிமையில உட்கார்ந்துருது. வீடு இருந்துச்சு, அந்த வீட்டுல நான் தனியா இருப்பேன். தனியா இருந்துட்டு அப்ப மீட்டிங்லாம் ஆரம்பிக்கல இல்ல பிரதர், 1 மாசம் ஆரம்பிக்கல இல்ல. முதல் 1 மாசம் ஆரம்பிக்கவே இல்லை. நான் ஜெபம் பண்றேன், டெய்லி அந்நிய பாஷையில ஜெபம் பண்றேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன். பிரதர் வருவோம், சேர்ந்து கையை பிடிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணும். உட்காந்து பைபிள் படிப்போம், வார்த்தையை பேசுவோம், புக்கு படிப்பேன். நிறைய புத்தகங்கள் கையில வச்சிருக்கிறேன். புத்தகங்கள் மட்டும் அவ்வளவு புத்தகங்கள் வச்சிருக்கேன். உட்காந்து புத்தகம் படிப்பேன், ஜெபிப்பேன், புத்தகம் படிப்பேன், ஜெபிப்பேன், புத்தகம் படிப்பேன், ஜெபிப்பேன். ஒரே மாசத்துல ஆண்டவர் வழியை திறந்தார். முதல்ல நம்ம ஹோட்டல்ல தான் மீட்டிங் நடத்துறோம். எல்லாமே ஹோட்டல்ல தான் நடத்துறோம். காரணம் என்ன? தனிமையில பிரசன்னத்துல இருக்கிற பிள்ளைகள் வெற்றியா இருப்பாங்க. ஆமா, அது மட்டும் இல்ல. 1.5 வருஷம் நான் தனியா தான் இருந்தேன். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் என் ஒய்ஃப் வந்தாங்க. 1.5 வருஷமா நான் தனியா தான் ஜெபித்துட்டு இருந்தேன். பிரசன்னம் தனியா இருக்கிற நேரம் நிறைய பிரசன்னத்துல இருப்பேன், நிறைய அந்நிய பாஷை பேசுவேன். நான் சொல்றேன், உங்க லைஃப்ல நீங்க தனியா இருக்கிற வேளையில தேவனோடு உறவுல இருங்க. அப்ப சொல்ல போறாங்க, இந்த மனுஷனை போல தேவ ஆவியை பெற்ற வேற எந்த மனுஷனும் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி மாற்ற போகிறார் ஆண்டவர். நடந்தது என்ன தெரியுமா? எகிப்துக்கு தேவன் அவனை அதிபதியாய் மாற்றினார். தனிமையில இருந்தவனை தேவன் அதிபதியாய் மாற்றினார். தனிமை வெரி பவர்ஃபுல். தனிமை லைஃப் ரொம்ப பவர்ஃபுல் சிஸ்டர். நீங்க தனிமையா தானே இருக்கீங்க, வீட்டுல தனியா தானே இருக்கீங்க, அது ரொம்ப பவர்ஃபுல். எகிப்துக்கே அதிபதி ஆகிறதா தனிமையின் வாழ்க்கை. வெரி பவர்ஃபுல். சஞ்சு கூட இப்ப நீங்க தனிமையா தான் இருக்கிறீங்க, அது வெரி பவர்ஃபுல். அதிபதியா மாற போறீங்க. ஆமே. சிலதெல்லாம் தனிமையா இருக்குதுன்னா அதை சரியா யூஸ் பண்ணிக்கணும். அந்த தனிமையில போட்டு டிப்ரெஷனையும் டென்ஷனையும் கவலையும் வருத்தத்தையும் அதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. தனிமையை ரொம்ப இனிமையா பயன்படுத்த ஆரம்பிக்கணும். எஸ். அடுத்து இங்க பாருங்க, இங்க ஒருத்தர் யோவான், இவர் தனிமையில இருக்கிறார், பத்முல இருக்கிறார். நாடு கடத்தி கொண்டு போயிட்டான். அங்க இருக்கிற நேரம் தனிமையில இருந்தா ஆவிக்குள்ள மாற முடியும். சொல்றாரு பாருங்க, வெளிப்படுத்தல் 1:9 சொல்லப்பட்டிருக்குது, யோவான் ஆகிய நான் நாடு கடத்த பத்ம என்னும் தீவில் இருந்தேன். எங்க இருக்கிறார் பாருங்க, கீழே போட்டு பாருங்க, பத்ம என்னும் தீவில் இருந்தேன். அடுத்த வசனம் சொல்லுது, அப்படி நான் தனியா இருந்தனால கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். தனியா இருக்கிறது கர்த்தருடைய நாள். நல்லா கொஞ்சம் சிஸ்டர், நீங்க தனியா இருக்கிறது தனியா இல்ல, அது கர்த்தருடைய நாள். ஆமென். தனியா இருக்கிறீங்களா? அது கர்த்தருடைய நாள். தனிமை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. சொல்லுங்க பாருங்க, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், பெரிதான சத்தத்தை கேட்டேன். தனிமையில ஜெபிக்க தனிமையில தேவனுடைய உறவுல இருக்க ஆவிக்குள்ள மாறுவேன். அது மட்டும் இல்ல, இனி என்னெல்லாம் நடக்க போகுங்கிறத ஆண்டவர் காட்டி கொடுத்தார். இயேசுவை பார்க்கிறார். 13வது வசனத்துல சொல்லுது, மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். இயேசுவை பார்த்திருக்கிறார். தனிமை. சாகுற நிலைமையில போய் ஒரு தீவில மாட்டிட்டு உட்கார்ந்துருக்க. அடுத்த நிலைமையில என்ன நடக்கும் தெரியாது. அந்த இடத்துல ஜெபிக்கிறார், அந்த இடத்துல ஆவிக்குள்ள ஆகிறார், அந்த இடத்துல புத்தகத்தை எழுதுகிறார், அந்த இடத்துல வெளிப்படுத்தலை எழுதுகிறார், அந்த இடத்துல ரெவலேஷன் எழுதுகிறார், அந்த இடத்துல ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசுவை பார்த்தார். தனிமையில நீங்க இயேசுவை பார்ப்பீங்க, தனிமையில ஆவிக்குள்ள ஆவீங்க, தனிமையில சத்தத்தை கேட்பீங்க. தனிமையில 3 காரியம் இருக்குது. ஒண்ணு என்ன சொன்னேன்? ஆவிக்குள்ள மாற முடியும், தனிமையில தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், தனிமையில இயேசுவை பார்க்க முடியும். தனிமையில இன்னொன்னு இருக்கு பாருங்க, 4வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 1வது வசனம், பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன்.
இங்கே ஏறி வா. பாருங்க, தனிமையில இருந்தீங்கன்னா அவ்வளவு நாள் தான் தனிமை, அதுக்கப்புறம் ஏறி வர்ற நாளாய் மாற போகிறது. சொல்லுங்க, இது வரைக்கும் தனிமை, இப்ப சத்தத்தை கேட்டுட்டேன், இப்ப ஆவிக்குள்ள மாறிட்டேன், இப்ப இயேசுவை பார்த்துட்டேன், ஏறி போறதுதான் இனி. நான் ஏறி போனேன், உடனே ஆவிக்குள்ள ஆனேன், சிங்காசனத்தில் ஒருவரை பார்த்தேன். அவ்வளவு சொல்லுங்க, நான் தனிமையில ஏறி போவேன். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, என் தனிமையின் வாழ்க்கையில தேவன் என்ன ஏறி போக பண்ணுவான். ஆண்டவரே, சொன்ன பிள்ளைகளை மட்டும் ஏறி போக பண்ணுங்கப்பா. தனிமையில தேவன் என்ன ஏறி போக பண்ணுவான். ஏறி வா, ஏறி வா. முதல்ல சவால்கள் வாய்ப்புகள் சொல்லி 4 விதமான சவால்கள் சொன்னேன். அடுத்து பலவீனங்கள் வாய்ப்புகள் சொன்னேன். அடுத்து கலவரம் வாய்ப்புகள் சொன்னேன். அடுத்து தனிமை வாய்ப்புகள் சொன்னேன். ஞாபகம் இருக்குதா? கடைசியில் கேட்பேன், யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். எல்லாரையும் எழுப்பிட்டு கேட்பேன். நான் இன்னைக்கு மீட்டிங் லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 4 விதமான தலைப்பை கேட்பேன். 4 விதம் இல்லை, 7 விதமான தலைப்புகள். சரியா? 7 விதமான வாய்ப்புகள் தான் இன்னைக்கு சொல்லி தரப்போறேன். உங்கள் பிரச்சனைகள் தான் உங்களுக்கு வாய்ப்புகள். 7 விதமான பிரச்சனைகளும் 7 விதமான வாய்ப்புகள். இங்க நிறைய வாய்ப்புகள் சொல்லிட்டே இருக்கேன். அவன் பிரச்சனை மட்டும் தான் 7 விதமான, ஆனா வாய்ப்புகள் 1000 விதமான வாய்ப்புகள். ஓகேவா? முடிஞ்சது இன்னைக்கு நான் கேட்பேன். பாருங்க, அடுத்து அவமானம் தடைகள் அல்ல வாய்ப்புகள். என்னது? அவமானம் தடைகள் அல்ல வாய்ப்புகள். இங்க ஒரு அவமானம் வருது. என்ன அவமானம் வருதுன்னா, தாவீதுக்கு ஒரு நண்பர் இருந்தார். ஆனூனின் தகப்பன் நாகாஸ், அவர் பேர் நாகாஸ். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, தாவீதோட நண்பன் தான். யாரு? இந்த நாகாஸ் இறந்து போயிட்டார். நாகாஸ் இறந்து போனனால தாவீது எப்பவுமே யாருக்காவது ஏதாவது செய்யணும், யாருக்காவது எப்பயும் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற கேரக்டர். இப்போ தாவீது என்ன செய்யறாருன்னா, இந்த ஆனூன் அப்படிங்கிற இந்த ராஜா, அம்மோன் ராஜா, அம்மோன் ராஜா என்ன செய்யறாருன்னா, அந்த ராஜாவுக்கு சில கிஃப்ட்டுகளை அனுப்புவதற்காக தன்னுடைய நபர்களை கொஞ்சம் பேர் அனுப்புறார். நான் சில பரிசுகளை உங்க தகப்பனுக்காக, உங்க தகப்பன் என்னை நேசித்த விதத்திற்காக நான் சில பரிசுகளை, சில கிஃப்ட்டுகளை நான் உங்களுக்கு தாரேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, ஆறுதல் சொல்லன்னு போட்டு இப்படி சில அநேக நன்மைகளை அனுப்புவதற்காக என்ன செய்யறாருன்னா, கொஞ்சம் நபர்களை அனுப்புறார். ஆனா இங்க சில எதிர்வல்லமைகள் வேலை பார்க்குது. யாரு? தன்னுடைய தகப்பன். யாரு? தாவீதோட ஃப்ரெண்டு. ஆனா தகப்பன் என்ன செஞ்சுட்டாரு? அந்த ஒரு பேர் என்ன? நாகாஸ் இறந்து போயிட்டார். நாகாஸோட பையன் தான் ஆனூன். இப்ப ஆனூன் தான் இந்த அம்மோன் ஆட்சி செய்துட்டு இருக்காரு. அவர் தான் ராஜாவா இருக்கிறார். இப்போ இந்த அம்மோன் இது வரைக்கும் நல்லா தான் இருக்கிறார். சுத்தி இருக்கிறவன் என்ன பண்றான்னா, கேரக்டரை மாத்தி விடுறான். பாருங்க, இப்படிதான் சிலர் மாத்தி விடுவாங்க. காது கொடுத்து கேட்டக்கூடாது. ஆமீன். அது பிசாசின் வார்த்தைகள். நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். ஆமீன். ஒருத்தர் மனசுல வைராக்கியத்தை வச்சுட்டு என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறதும், நல்லா பேசுறதும், அதுக்கப்புறம் மற்றவங்களை ஒரு மாதிரி பேசுறதும். ஏன்னா ப்ராஃபட்னா என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசிக்கு எல்லாமே ஆண்டவர் என்ன செய்வாரு? நல்லா சிலர் இந்தந்த பாவத்தில் இருக்காங்கன்னு வரைக்கும் ஆண்டவர் என்கிட்ட என்ன செஞ்சிருக்கிறாரு? வெளிப்படுத்தி பேரு பாருங்க. ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசனமா பேரு யூடியூப்ல சொல்லி நம்ம பிரேயர் பண்றோம். அவங்களுக்கு சுகம் உண்டாகுது. ஒரு நாள் ஒரு பேர் சொன்னேன், அவங்க பேர் வேற மறந்துட்டு, அது சிஸ்டர், இப்பொழுது ஆண்டவர் உங்க கண் பிரச்சனையை சரியாக்குறார். அவங்க ரொம்ப நாளா கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்களாம். கண் பிரச்சனையை சரி பண்ணுகிறான்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி ஜோம் பண்ணி, கண்ணில் ஏதோ வல்லம் வந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இப்ப பைபிளை படிங்க, இப்ப நல்ல உங்க கண்ணு நல்ல வெளிச்சமா இருக்கும், இப்ப உங்க கண்ணில் தேவன் ஒரு தெளிவை தந்திருக்கிறான்னு சொன்னேன். அன்னைக்கு சரியான கண்ணு பிரச்சனை, இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அதே மாதிரி ஒரு நாள் ஒரு சிஸ்டர், திருநெல்வேலியில இருந்து ஒரு சிஸ்டர், சிறுகுடலோ பெருகுடலோ பாருங்க, நமக்கு மறந்துருது, போய் லைவ் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஒரு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதை சொன்னேன், சிறுகுடல் சம்திங் ஏதோ சொன்னேன். இந்த பிரச்சனையை ஆண்டவர் இப்ப மாத்திரார். இந்த பிரச்சனை சம்பந்தமா நீங்க அவங்க பேரை சொல்லி சொன்னேன், மறந்துருச்சு பாருங்க. அவங்க பேரை சொல்லி சொன்னேன். அவங்களுக்கு தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்த. டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாராம். இப்ப வரைக்கும் தேவன் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து வலி வேதனை மறைஞ்சிருச்சு, வீக்கம் வந்துருச்சு, அந்த வீக்கம் மறைஞ்சிருச்சு பாருங்க. ஒரு முறை இந்த நாகர்கோவில் பக்கத்துல கருங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அந்த குடத்துல அந்த ஊர்ல ஒரு சர்ச்சுக்கு போய் கூப்பிட்டுருந்தாங்க. என்ன கூப்பிட்டுருந்தாங்க, நான் அந்த சர்ச்சுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு நினைக்கிறேன், சின்ன பிள்ளை. அந்த பிள்ளையோட அம்மா வந்து சொல்றாங்க, என் பிள்ளை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர், சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவான், அதனால அவளுக்கு கஞ்சி மாதிரி அரைச்சி மிக்சியில பிறந்த குழந்தை கொடுப்போம் பாத்தீங்களா, ஒரு 6 மாச குழந்தை 3 மாச குழந்தை, அந்த மாதிரி கொடுக்குற. காரணம் என்னன்னா, இந்த குடல் வீங்கி போச்சான், சிறுகுடல் பெருகுடல் 2 ஏதோ வீங்கி அப்படி ஒரு மாதிரி இருக்குது. ஆபரேஷன் பண்ண டாக்டர் சொல்லிட்டார். டாக்டர் என்ன சொல்லிட்டாரு? ஆபரேஷன் பண்ணு சொல்லிட்டாரு. கன்வென்ஷனுக்கு வந்தாங்க, அந்த மீட்டிங் வந்தாங்க. வந்து நான் சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்காக வெளியே அந்த ரோடை தாண்டி அந்த பக்கத்துல தான் கை கழுவுறது, இந்த டேப்லாம் இல்லை, ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு வெளியே போய் அங்கே போய் கை கழுவிட்டு
அது ஒரு ரோடு. அந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கத்துல தான் அந்த பக்கெட் வச்சிருக்குது. போய் கை கழுவிட்டு அந்த இடத்துல நின்று சொல்றாங்க, அந்த வெளியே அந்த ரோட்ல சொல்றாங்க. 4 வயசு சின்ன பிள்ளை தானே, அந்த ரோட்ல அந்த பிள்ளை தலையில கை வச்சு, இயேசு நாமத்துல இப்பொழுதே ஆண்டவர் சுகத்தை தருகிறார், இப்பொழுதே ஆண்டவர் விடுதலை தருகிறார்னு சொன்னேன். ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்க யோசிச்சு பாருங்க. 4 வயசு பிள்ளைக்கு வயிற்றுல குடலை கட் பண்ணி ஆபரேஷன் பண்ணணும்னா சாதாரண விஷயமா சொல்லுங்க? அந்த பிள்ளை எவ்வளவு வலி அனுபவிக்கும், எவ்வளவு வேதனை அனுபவிக்கும். அனிஷா அவனுக்கு தெரியும் பாருங்க, அவங்க சர்ச்சு தான், தம்பி சர்ச்சு தான், அவங்க 4 வயசு பாப்பா. அப்போ இப்ப இயேசு நாமத்துல இப்பொழுதே சுகம் உண்டாவதான்னு சொல்லி ஜெபிச்சேன். அடுத்த நாள் சர்ச்சுக்கு வந்தா அடுத்த நாள் நார்மலா சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இப்போ இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன செஞ்சிருச்சு? தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்ப சாப்பாடுலாம் நார்மல் ஆயிடுச்சு. இப்ப வாந்தி இல்ல, இப்ப அந்த லூஸ் மோஷன்ல ஒண்ணுமே இல்ல, இப்ப நார்மல் ஆயிடுச்சு. திங்கட்கிழமை போய் டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. டாக்டருக்கே ஆச்சரியம், ரிப்போர்ட் நார்மலாய் தேவன் மாற்றினார். எவ்வளவு பெரிய தேவன்! அதான் நம்ம தேவன். ஆமே. நம்ப முடியாதத, டாக்டர்கள் செய்ய முடியாதத செய்வதுதான் நம்ம தேவன். ஆமே. அதனாலதான் அவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் செஞ்சுட்டார். நேற்று ராத்திரி லைவ் சும்மா காலையில் எழுந்திரிச்சு நேற்று லைவ் எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தா, நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம சர்ச்சில் இப்ப பிரேயரு மதியம் மட்டும் இல்ல, ராத்திரியும் இருக்குது. ஆமே. யாரெல்லாம சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க, நீங்க மட்டும் விட்டுறாதீங்க. ஆமே. யூடியூப்ல ப்ராஃபட் ஹட்சன் ராத்திரி 10 மணிக்கு போட்டீங்கன்னா ஜெபம் வந்துடும். டெலிவரன்ஸ், ராத்திரி டெலிவரன்ஸ் பிரேயர், டெய்லி டெலிவரன்ஸ் பிரேயர். மதியம் ப்ரொஃபட்டிக் பிரேயர் 2 மணிக்கு. ராத்திரி ஒரே ஒரு நாள் மட்டும் இருக்காது. என்னைக்கு மட்டும் இருக்காது? வியாழக்கிழமை மட்டும் இருக்காது. ஏன்னா வியாழக்கிழமை ஈவினிங் ஹீலிங் சர்வீஸ் இருக்கிறனால 6 மணிக்கு இருக்கிறனால அன்னைக்கு மட்டும் மதிய பிரேயரும் நைட்டு பிரேயர் இருக்காது. வேற எல்லா நாளும் நைட்டு பிரேயர் என்ன செய்யும்? இருக்கும். சும்மா போய் பார்க்குறேன், இன்னைக்கு காலையில் எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்கன்னா 1100 பேர் பார்த்துருக்காங்க. எத்தனை பேர்? 1100 பேர். அவன் சீக்கிரத்தில் அப்ப நம்ம சர்ச்சை என்ன செஞ்சிடும்? அந்த எண்ணிக்கை சீக்கிரத்தில் என்ன செஞ்சிடும்? 1100 பேர் இந்த ஜபத்துல தேவ வல்லமைய, தேவ மகிமையை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆமே. சும்மா இல்ல, பாக்குறவங்க எல்லாம் மத்தவங்களுக்கு அனுப்புறாங்க. அனுப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க? 1100 பேர் என்ன செஞ்சிருக்காங்க? பார்த்துருக்காங்க. நான் சொல்றேன், இது லட்சமா மாறும், இது கோடியாய் மாறும். எல்லாத்தையும் ஆண்டவர் பெருக பண்ணுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்தா அது 200, 300, 500 அப்படி போயிட்டே இருக்கும். ஆமே. எஸ், பெருகுவோம். சொல்லுங்க, பெருகுவோம். இந்த பிரேயர்லாம் நான் முன்னாடியே வச்சுட்டு தான் இருந்தேன். ஆரம்பத்திலே நைட்டு பிரேயர்லாம் வச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னன்னா, நம்ம அந்த ஹாலில் நடத்த முடியாதனால நடத்த முடியாது. கொஞ்ச நாள் வீட்டில் நடத்திட்டு இருந்தேன். அங்கேயுமே பாஸ்டர் பக்கத்து வீட்டுக்காரங்க, எங்கள் வீட்டுக்கு சத்தம் கேட்குது பாஸ்டர், நம்ம குரல் வேற, வெண்கல குரல். நம்ம என்னைக்கு அமைதியாக பேசியிருக்கோம்? எல்லா நாளும் கத்தி தான் பேசுகிறோம். ஜெபமும் அப்படிதான், பேசுறது அப்படிதான். அவன் அந்த ஹாலில் 9 மணிக்கு மேலே போக முடியாது. எங்கள் பழைய ஹாலில் போனால் அவ்வளோதான், பக்கத்தில் ஓனர் வீடு. 9 மணிக்கு மேலே எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டார். ஆனால் இங்கே பாருங்க, 24 மணி நேரமும் ஜெபிக்கிற மாதிரி ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அவன் நல்ல இடத்துல தந்திருக்கிறாரு. பாருங்க, இப்போ இங்க ஒரு அவமானம் நடக்குது. என்ன அவமானம் தெரியுமா? தன்னுடைய நண்பனை விசாரிக்க போறதுக்கு சில பேரை அனுப்புன உடனே அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அவங்க இப்ப தாடி இருக்குதுன்னா, இந்த தாடியை பாதி எடுத்துட்டு, முடிய பாதி எடுத்துட்டு, துணியை எல்லாம் கிழிச்சு, இருப்பிடம் மட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்தந்த இடத்துல மட்டும் துணியை வச்சுட்டு ஃபுல்லா கிழிச்சு இவங்களை அனுப்புறான். அவமானப்படுத்தி அனுப்புறான். விசாரிக்க போனவன், உங்க அப்பா எப்படி, என் நண்பர் எப்படி நல்லா இருக்காரா, நான் உங்களுக்கு சில பரிசுகள் அனுப்ப போறேன்னு சொல்லி சும்மா விசாரிக்க அனுப்புனவனை அவமானப்படுத்தி அனுப்புறாங்க. பாருங்க, உளவு பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரபுக்கள் பொய்யான தகவல் சொல்லி, சில பொய்யான தகவலை நம்பிடாதீங்க சிஸ்டர். உடனே என்ன செஞ்சிடாதீங்க, பொங்கிடாதீங்க. மனுஷன் அப்படிதான் இருக்கும். பொங்குனீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல வாழவே முடியாது. உலகத்துல என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. பாருங்க, ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினதும் உம்முடைய தகப்பன் கனம் பண்ணுகிறதா உமக்கு தோன்றுகிறதோ? உங்க கனம் பண்றதுக்காக என்ன செய்யல, உங்கள் தகப்பனை கனம் பண்ணுவதற்காக தோன்றுகிறதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்க்க இவனுங்களா ஒரு பொய்யான தகவலை சொல்லி ராஜாவை ஏவி விட்டு வந்த எல்லாரையும் பாருங்க. 4வது வசனம் சொல்லுது பாருங்க. தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுக்கு ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவர்கள் வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்து விட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கான். அவமானம். அம்மோன் ராஜா ஒரு தப்பான காரியத்தை செஞ்சிருக்கார். தாவீது பொருட்களையும் கனத்தையும் அனுப்புவதற்காக, கனம் பண்ணுவதற்காக அனுப்பின ஆட்களை அவமானப்படுத்தி அனுப்புறான். அவமானம். இங்க கூட நிறைய இடத்துல அவமானம் அடைஞ்சிருக்கலாம். நான் நேசிக்க தானே போனேன், அவமானப்படுத்திட்டாங்களே. நான் நல்ல காரியத்துக்கு தானே போனேன், அவமானப்படுத்திட்டாங்களே. அவமானம். அநேக இடத்துல நீங்க அவமானம் அடைந்திருக்கலாம். அவமானப்படுத்தி உங்களை அனுப்பி இருக்கலாம்.
இந்த அவமானத்தை தாவீது வெற்றியாய் மாட்டான். என்ன தெரியுமா செஞ்சான்? தாவீது அங்க போனான், யுத்தத்துக்கு போனான். யுத்தத்துக்கு போய் என்ன செஞ்சான்? அங்க இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து என் ஜனங்களை, என்னுடைய ஆட்களை இப்படி செஞ்சுட்டானேன்னு சொல்லி தாவீது போய் யுத்தத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வாரான். இப்போ அவமானப்பட்டவன் தாடி வளர்ந்துருச்சு. இப்ப நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இவன் இங்க வந்து பார்க்கிறான், தன்னை அவமானப்படுத்தினவர்கள் இங்கே அடிமையாயிருக்கிறார்கள். அவமானப்படுத்தினவனை நீங்க அடிமையா பார்ப்பீங்க. எஸ், அவனை தாவீது பிடித்து கொண்டு வந்தான், அவர்களை கொள்ளையடித்தான். எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, தாவீது எந்த அளவுக்கு கூட இருந்தாலும் வச்சிருக்கான் பாருங்க. என் கூட இருந்த ஒருத்தருக்கு அவமானம் வந்துச்சுன்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன், வாய்ப்பா பயன்படுத்தினான், போய் வெட்டியை சுதந்திரித்தான். உங்க பிள்ளை திடீர்னு ஒரு இடத்துல விழுந்துருச்சு, ஓடி போய் அந்த பிள்ளையை தூக்கணும்னு சொல்லிங்கிறது ஓடி போறீங்க பாத்தீங்க இல்லையா? அதே மாதிரிதான் ஆண்டவர் எங்க நீங்க விழுந்தாலும் சரி உங்களை தூக்குறதுக்கு ரெடியா இருக்கிறார். அவமானப்பட்ட இடத்துல எல்லாம் உங்களை தூக்குறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். ஆமென். என்னெல்லாம் சொன்னேன்? முதல்ல சொன்னேன், சொல்லுங்க. சவால்கள், வாய்ப்புகள், 4 விதமா சொன்னேன். இரண்டாவது என்ன சொன்னேன்? பலவீனங்கள், வாய்ப்புகள். அடுத்து சொன்னேன் கலவரம், வாய்ப்புகள். அடுத்து தனிமை, வாய்ப்புகள். அடுத்து அவமானங்கள், வாய்ப்புகள். அது தடைகள் அல்ல. அவமானங்கள் தடைகள் அல்ல, அது வாய்ப்புகள். அவமானங்கள் தடைகள் அல்ல, வாய்ப்புகள். அடுத்து வயது முதிர்ச்சி. ஆமா, வயசாயிருச்சு, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அது தடை அல்ல. வயது முதிர்ச்சி தடை அல்ல, அது வாய்ப்பு. கைத்தட்டவே இல்லையே. முடங்கிராதீங்க, முடங்கிராதீங்க. வயது முதிர்ச்சி தடை அல்ல, அது வாய்ப்பு. சொல்லவா? இந்த அவமானத்துக்கு நீங்க சில இடத்துல உங்க வீட்டுக்காக அவமானப்பட்டிருக்கலாம், உங்க சொத்துக்காக அவமானப்பட்டிருக்கலாம், உங்க இடத்துக்காக அவமானப்பட்டிருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்காக அவமானப்பட்டிருக்கலாம். எந்த இடத்துல அவமானப்பட்டாலும் அந்த இடத்துல தேவன் என்ன செய்வாரு? வாய்ப்பா அந்த வீடை தந்துருவார். இல்லைன்னா அதை விட பெரிய வீடா தருவார். சொத்து பிடிச்சு வச்சிருக்கிறான், அதை விட பல மடங்கு சொத்து தருவார். உங்க பிள்ளைகள் நேசிக்காம உங்களை விட்டு போயிட்டாங்க, அவமானம் அடைஞ்சிட்டீங்க, பல மடங்கு வந்து நேசிப்பாங்க. அடுத்து பாருங்க, வயதாயிருச்சு. அதான் ஆண்டவர் வாய்ப்பா மாத்துறாரா? எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. யோசுவா 13வது அதிகாரம் 1வது வசனம், யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆன பொழுது போய் படுத்திருந்தாரா? இல்ல இந்த முதிர் வயதுல போய் உட்கார்ந்து இருந்தாரா? பாருங்க, யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆன பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய், ஆனால் நீ சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் நிறைய இருக்கு தம்பி. நீ கிழவ இல்ல, நீ இளைஞன். நீ பாட்டி இல்ல, நீ இளைஞி. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. ஆனா பாஸ்டர், நீ வயது சென்றது உண்மைதான், ஆனா என் வல்லமை வேலை செய்துவோம் சரீரத்துல. சரீரம் எல்லாம் ஒரு மாதிரி செத்து போயிருச்சு. உதாரணத்துக்கு சாராள், ஆபிரகாம், செத்து போன சரீரம், வயது முதிர்ந்துருச்சு. அந்த வயது முதிர்ச்சியிலே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? குழந்தை பாக்கியத்தை கொடுத்து. இங்க பாருங்க, இவனை பார்த்து சொல்லி இருக்கு பாருங்க, நீ வயது சென்றவன் முதிர்ந்தவன் ஆனாய், ஆனா நீ சுதந்திரித்துக் கொள்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் நான் உன்னை விஸ்தாரமாக்க போறேன். இது வரைக்கும் செய்யாதத இந்த வயது முதிர்ச்சியில நீ செய்ய போற. வயது முதிர்ச்சியில செய்ய போற. சொல்லுங்க, வயது சென்றாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. ஆண்டவர் இது யோசுவாக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டு வேற எவனையும் கூப்பிடல. இன்னும் இளைஞன் இருக்கான். இல்ல யோசுவா, உன் பலன் குறையாது, ஓட ஆரம்பிங்க. எனக்கு மதியம் ஒரு 2 மணி நேரம் ஜெபம், ராத்திரி ஒரு 2 மணி நேரம் ஜெபம் எதுக்கு நடத்தணும்னு அவசியம்? நீங்க யோசிச்சு பாருங்க, மதியம் 2 மணி நேரம் ஜெபத்துக்கு நான் மெசேஜ் எடுக்கணும், அதுக்கு ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. ராத்திரி ஒரு 2 மணி நேரம் மெசேஜ் கொடுக்குறேன், ஜெபம் நடத்துறேன், அதுக்கு ஒரு 2 மணி நேரம். அப்ப எத்தனை? 2, 4, 6, 8 மணி நேரம். 8 மணி நேரம் எதுக்கு தேவை? எனக்கு ஏன் படுத்து தூங்க முடியாதா? இல்ல எனக்கு ஏன் ஃப்ரீயா இருக்க முடியாதா? ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, மாற்று வழி இல்ல, நீதான் வழி. இவ்வளவு ஜனங்கள் 1100 பேர் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பேர் இருந்திருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் ஏன் இந்த 1100 பேருக்கு இந்த பெருந்துறையில என்ன ஏற்படுத்தி இருக்கிறார்? மாற்று வழி இல்ல, நீதான் தேவை. ஆமென். இங்க சொல்றேன், வயது முதிர்ச்சியை குறித்து கவலைப்படாதீங்க. வயசாயிருச்சா, இளமை அதிகரிக்க போகுது. 60 வயசா, 61 வயசா, ஒரு வயசு குறையுது, 51. இன்னும் 5 வயசு ஆயிருச்சா, இப்போ 45. இன்னும் 5 வயசு ஆயிருச்சா, 40 வயசு. போக போக இளமை, வசனம் இருக்கா, கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயதாய்.
மாறும் மாறும். மாற்று வழி எடுக்க மாட்டாரு. ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, மாற்று வழி இல்ல, நீதான் வழி, நீங்க தான், நான் தான் வழி. மாற்று வழியே இல்ல. நானே நானே நானே, வயசானாலும் சரி நானே தான் வழி. இங்க பாருங்க, இங்க ஒருத்தருக்கு 80 வயசு ஆயிடுச்சு, ஆளு ரொம்ப வயசாயிட்டார். யாருன்னு பாத்தீங்கன்னா காலேப். யோசுவா 14:10 சொல்லி இருக்கு பாருங்க, நல்லா கொஞ்சம். முதுமை வயது முதிர்ச்சி தடைகள் அல்ல. நீங்க சாதிப்பதற்கு வயது முதிர்ச்சி. KFC சிக்கன் தெரியுமா? KFC சிக்கன். அவர் அந்த KFC சிக்கனை ஆரம்பிக்கிற நேரம் 80 வயசு சம்திங், 80+ அப்பதான் ஆரம்பிக்கிறார். பாருங்க, அது ரொம்ப ஃபேமஸ். ஒரு பிரான்ச் எடுக்கணும்னா நீங்க 1 கோடி கொடுத்தா தான் எடுக்க முடியும். 1 கோடிக்கு மேல, இப்ப 1.5 கோடி சம்திங் சொல்றாங்க. ஒரு பிரான்ச் எடுக்கணும்னா எப்ப பார்த்தாலும் அந்த கடை பிஸியா தான் இருக்கும், எப்ப பார்த்தாலும் அந்த கடை கூட்டமா தான் இருக்கும். ஒரு சிக்கன் பீஸ் 200 ரூபா, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இங்க இந்த ஹைவேல இருக்குது. அப்ப நான் போய் என்ன செய்வேன், வாங்கி சாப்பிடுவேன், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அப்போ 80 வயசுல அந்த தாத்தாவால சாதிக்க முடியுதுன்னா உங்களாலையும் என்னாலையும் சாதிக்க முடியும். ஏன் சாதிக்க முடியாது? நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் அமெரிக்கன். இன்னைக்கு இங்க ஈரோட்ல இருக்கு, பக்கத்துல சேலம், எல்லா இடத்துலயும் பிரான்ச்சா இருக்குது. அமெரிக்கால இருந்து செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்குது, ஒவ்வொரு நாட்டிலே இருக்கு. பல லட்சம் பிரான்ச்சுகள் வந்துருச்சு. காரணம் என்ன? அவங்க வயசு முதிர்வுல எடுத்த முடிவு ஆண்டவர் வெட்டியா கொண்டு வந்தார். இங்க இவர் இருக்காரு பாருங்க, காலேப் சொல்றாரு பாருங்க, 45 வருஷம் ஆயிட்டு. அந்த வசனத்தை வாசிப்போமா? யோசுவா 14:10. இப்பொழுது இதோ கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோட காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் எனக்கு சொன்ன பொழுது அப்பொழுது எனக்கு 45 வயசு. 11வது வசனம் பாருங்க, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இப்ப வரைக்கும் இருக்குது. இப்ப 80 வயசு ஆயிருச்சு. இவர் சொல்றாரு, மோசே அப்ப என்ன அனுப்புற வேலையில எனக்கு வயசு எத்தனை? 45 வயசு. அப்போ மோசே என்ன அனுப்புற வேலையில இருந்த பலன் இப்பொழுதும், எப்போ மோசே என்னை அனுப்புகிற எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறேன். அப்ப இருந்த பலன் இந்த 80 வயசிலும் எனக்கு இருக்குது. தேவ பலன் இது. ஆகையால் பாருங்க, வயசுலயும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொன்னா அடுத்த வருஷம் சொல்றது, ஆகையால் மலை நாட்டை எனக்கு தாரும். முதிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா மலை நாட்டு கிடைக்காது, முதிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா பசுமை கிடைக்காது. ஆனா இங்க சொல்றாரு, எனக்கு அப்ப இருந்த பலன் இப்ப இருக்குது, அதனால எனக்கு பசுமை வேண்டும். இன்னொன்னு சொல்லவா, இந்த சர்ச்சில் நாட்டப்பட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, சபையில நாட்டப்பட்டவர்கள் யாரெல்லாம் நாட்டப்பட்டவர்கள்? சண்டே மட்டும் வர்றவங்க நாட்டப்பட்டவர்கள் கிடையாது. அப்பப்ப வந்து உள்ள நடக்குதுன்னு என்ன செய்யணும், பார்க்கணும். அவர்கள் தான் நாட்டப்பட்டவர்கள். அவன் சண்டே வர்றவங்களுக்கு நாட்டப்பட்டவர்கள் தான். ஒழுங்கா சண்டே என்ன செய்யணும், ஒரு சண்டே கூட விடாம எல்லா சண்டே என்ன செஞ்சிடணும், நாட்டப்பட்டவர்களா என்ன செய்யணும் இருக்கணும். இங்க போட்டிருக்கு பாருங்க, சங்கீதம் 92:13, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பார்கள். இப்ப இங்க சொல்லியிருக்கு, ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் பெஸ்ட் சொல்றேன்னா, இது நீங்க தனியா ஜெபிக்கிறது வேற, கொஞ்சம் பேராண்டு சேர்றீங்க பாத்தீங்களா. இப்போ ஆலயம்னோட இந்த பில்டிங் இல்ல, நம்ம ஒன்னா சேர்றோம் பாத்தீங்களா, இந்த சேர்றது பெஸ்ட். அதான் சொல்றாரு பவுல், எல்லாரும் சபை கூடி வர்றதை விடுற மாதிரி நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாது. இன்னைக்கு நீங்க வீட்டுல உட்காந்தா என்ன பண்ணிருப்பீங்க, பொண்டாட்டி கூட சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, இல்ல அங்க 4 வாட்டி பொண்டாட்டி அங்க போ இங்க போ, இல்ல கணவன் கூட சண்டை, இல்ல டிவியை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இன்னைக்கு நியூஸை கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, ஏதோ ஒண்ணு நெகட்டிவா ஓடிட்டே இருந்திருக்கும். இப்ப இங்க உட்கார்ற நேரம் நெகட்டிவா ஏதாவது ஓடுதா? இப்ப என்ன வருது, இந்த வயசுலயும் நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி தர இந்த வார்த்தையை கேட்கறீங்க பாத்தீங்களா, இதுதானே ஓடிட்டு இருக்குது. அதனாலதான் சர்ச்சுக்கு வரோம். ஆமே, உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் எடுப்பதுதான் எந்த இடம்? சபை. உங்ககிட்ட இருக்கிற எதிர் வல்லமை எடுப்பதுதான் என்னது? சில சபைக்கு போனா இன்னும் எதிர் வல்லமை வந்துடும். ஆமே, அவ்வளவுதான், முடிஞ்ச சோழி முடிஞ்சிருச்சு. இந்த உலகத்துல நான் வாழ்றதே வேஸ்ட்ங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கிற சபை சிலர்லாம் என்ன செய்யறாங்க, இதுக்குதான் இந்த பூமிக்கு வந்தனான்னு யோசிக்கிற அளவுக்கு பேசுற ஆட்கள்லாம் என்ன செய்யறாங்க, அதை கேட்க கூடாது. நல்ல சபையில போய் நல்ல வார்த்தையை கேட்கிற மாதிரி இருக்கணும். பாருங்க, இங்க சொல்லியிருக்குது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர் உங்களை தான் சொல்லியிருக்குது. அவர்கள் யாரு? அவர்கள் அடுத்த வசனம் 15வது வசனம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். சபைக்கு வர்ற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், முதிர் வயசுலயும் கனி கொடுப்பீங்க, பசுமையா இருப்பீங்க, புஷ்டியா இருப்பீங்க, நல்லா இருப்பேன் சொல்லுங்க, நல்லா இருப்பேன், பசுமையும் புஷ்டியுமா கனி தந்து நல்லா இருப்பேன். இயேசுவின் நாமத்தில்
வயது முதிர்ச்சி ஒரு தடை அல்ல. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். குத்தும் மனித முட்கள் வாய்ப்புகள். என்னது? சிலர் குத்துற மாதிரி குத்திட்டே இருப்பாங்க பாத்தீங்களா? சிலருக்கு மனைவி என்கிற வடிவு, சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, சிலருக்கு யாரோ சொந்தக்காரங்க, குத்திட்டே இருப்பாங்க. குத்திட்டே எப்ப பார்த்தாலும் எலும்பே விடாத அந்த மனிதர்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடணும். என்ன அவங்க வாய்ப்புகள் தான், கொஞ்சம் தள்ளி வச்சிடணும். ஏன்னா உங்களுக்கு இடர்லாம் இருக்குது பாத்தீங்களா, கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடணும். என்னாகம 33 சொல்லியிருக்கு பாருங்க, நீங்கள் தேசத்தில் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அவர்கள் நீங்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களில் கூர்களும் நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் உபத்திரவப்படுத்துவார். இவங்களை துரத்திடணுமா? துரத்துனா வாய்ப்பு. குத்துற நான் சொல்றேன், உங்களுக்கு எது குத்துதோ துரத்திருங்க. ஐயோ இது குத்திட்டே இருக்கு, துரத்திருங்க. வியாதி குத்திட்டே இருக்கு, துரத்திருங்க. அப்போ குத்துற மனுஷன் இங்க சொல்லி இருக்கு பாருங்க, அவனை நீ துரத்திட்டனா அந்த இடத்த நீங்க என்ன செஞ்சிருவீங்க? நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். இப்ப சில குத்துற முள்ளுகள், வாய் திறந்த அந்நிய பாஷை பேசுங்க, வாய் திறந்த அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. ரதாலா ஷகரா ரீபாலா துரா கச்சா ஷேகரே ரீபாலா தராபா ஷந்தரா ரீ கச்சா ரீகா லாபா ராபா. எல்லா குத்துகிற முள்ளுகளும் ஒண்ணுமில்லாமல் போ வாய்ப்புகளாய் மாறட்டும் இயேசு நாமத்தில். இந்த பிள்ளைகளுக்கு பவுலுக்கு ஒரு முள்ளு கொடுத்திருக்கு. 2 கொரிந்தியர் 12:7 குத்திட்டே இருக்குது. ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாத படிக்க, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன். முள்ளு சாத்தானுடைய தூதனா, அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. என்ன குத்திட்டே இருக்குது, குத்திட்டே இருக்கு, சாத்தானுடைய தூதனா இருக்குது. அப்ப ஆண்டவர்கிட்ட இப்ப கேட்கிற, ஆண்டவர் என்ன பண்றது அப்படிங்கிற, இப்படி என்ன குத்திட்டே இருக்குது, இந்த முள்ளு என்ன குத்திட்டே இருக்குது அப்படிங்கிறாரு. அதோடைய கோத்திரத்தை பத்தி சொல்லி இருக்குது. அவங்க தான் குத்திட்டே இருக்கிறாங்க. யாரு? அந்த பவுலோட கோத்திரக்காரங்க போட்டு அவரை போட்டு காயப்படுத்தி நொறுக்கி அடிச்சு அப்படி குத்திட்டே இருக்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்ல, கவலைப்படாத மகனே, இந்த குத்துற இடத்துல பலவீனத்தில் என் பலன். அப்படி எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம் ஆண்டவருடைய சமூகத்துல. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய், பலவீனத்தில் என் பலன் இயேசுவின் நாமத்துல பூரணமாய் விளங்குகிறது. ராதாலா ஷகராபலா. 7 விதமான இந்த தடைகளையும் தேவன் உங்க வாழ்க்கையில வாய்ப்பாய் மாற்ற போகிறார். சொல்லுங்க, தடை தான் எனக்கு சிலது, ஆனா இந்த தடையை தேவன் வாய்ப்பாய் மாற்ற போகிறார். சொல்லுங்க, எல்லா தடையும் வாய்ப்பா மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. இனி தடை இல்ல, தடைகளை தேவன் உடைக்கிறார். தடைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் இயேசுவின் நாமத்துல. ஆமென். என்னெல்லாம் ஒரு முறை சொல்லிடுவோமா? முதல்ல என்ன சொன்னேன்? சவால்கள், வாய்ப்புகள். அதுல 4 விதமா சொன்னேன். ஒன்னு என்ன சொன்னேன்? சவால் விடும் இயேசபேல். முதல்ல இயேசபேல் சவால் விட்டா. அடுத்து செங்கடல், செங்கடல் சவாலா இருந்துச்சு. யோர்தான் சவாலா இருந்துச்சு. கோலியாத் சவாலா இருந்தான். அடுத்து 2வது பலவீனங்கள் வாய்ப்புகள். 1 சவால்கள் வாய்ப்புகள், 2 பலவீனங்கள் வாய்ப்புகள், 3 கலவரம் வாய்ப்புகள், 4 தனிமை வாய்ப்புகள், 5 அவமானம் வாய்ப்புகள், 6 வயது முதிர்ச்சி, அது தடைகள் அல்ல வாய்ப்புகள், குத்து மனிதர்கள். இப்படி 7 விதமான வாய்ப்புகள் சொன்னேன். இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க 7 விதமான கஷ்டங்கள் நீங்க உங்க லைஃப்ல அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் இயேசுவின் நாமத்துல வாய்ப்பாய் வாய்ப்பாய் வாய்ப்பாய். நல்ல கரங்களை தட்டி ஷாதாரா கல்லாவா. இந்த பிள்ளைகள் மேல குத்துற மாதிரி வாய்ப்பு, குத்துற மாதிரி பிரச்சனை இருக்கலாம், இன்னைக்கு அது வாய்ப்பாய் மாறட்டும். இயேசபேல் மாதிரி தலையை எடுத்துருவேன்னு சிலர் சொல்லலாம். அவர்களுக்கு முன்பாக எலியாவை சுழல் காட்டில் தேவன் எடுத்துக்கொண்டார், வாய்ப்பாய் மாற்றினார். செங்கடல் தடையா இருந்துச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. மோசையை கையை நீட்டின பொழுது அது தடை 2ஆய் பிளந்து, செங்கடல் 2ஆய் பிளந்து வாய்ப்பாய் மாறினது. அந்த வாய்ப்புகள் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படும். இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருந்தது. வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக பொருளாதாரத்தில் கையில் எடுத்துக்கோங்க. நீங்க ஜிபேல விதைக்கிறவங்க இந்த ஸ்கேனர் இருக்கு பாருங்க, இந்த ஸ்கேனர்ல நீங்க விதைக்கலாம். தசமாகம் கொடுக்குறவங்களுக்கு பின்னாடி கவர் இருக்குது, நீங்க அந்த கவர் எடுத்து நீங்க தசமாகம் கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்க நீங்கள் ஜிபே, ஃபோன்பேல நீங்கள் உங்கள் காணிக்கைகள் கொடுக்கலாம். உற்சாகமே கொடுக்கறதில் தேவன் பிரியமா இருக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கரங்களை காணிக்கை எடுத்துக்கோங்க. ஜெபிக்க போறேன். ஆன்லைனில் விதைக்கிற நம்பர், நீங்கள் விதைக்கிற நம்பர் 90 42 55 09 29 9042550929. இந்த வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக நீங்கள் விதையுங்கள், கொடுங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எஸ், கரங்களை காணிக்க. தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்துல இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். விதைக்கிறாங்கப்பா, கொடுக்குறாங்கப்பா. இவங்க விதைத்த விதை இவர்கள் தடைகளை மாற்றட்டும். இவர்கள் விதைத்த விதை இவர்கள் தடை
இவர்கள் தடையை வாய்ப்பாய் மாற்றுவதாக. விதைக்கிற விதை பணமாய் பெருகட்டும், சந்தோஷமாய் பெருகட்டும், சமாதானமாய் பெருகட்டும், நிம்மதியாய் பெருகட்டும், ஐஸ்வர்யமாய் பெருகட்டும், ஆரோக்கியமாய் பெருகட்டும். நீங்க வைத்திருக்கிற சகல நன்மைகள் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோமா? பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாழையனை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாழையனை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரஃபேகா யாவே ரஃபேகா. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்த்திடுமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்த்திடுமே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் ஆவியே, உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் யாவே 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 ரஃபேகா. என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். நீர் கொண்ட தழும்புகளா நிரந்தர சுகத்தை சேர சொல்லாம, நீர் கொண்ட தழும்புகளா நிரந்தர சுகத்தை தந்தவரே, யாவே 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 ரஃபேகா யாவே ரஃபேகா. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை செய்வ சொல்லுங்க. நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே, யாவே எல்லாரும் சொல்லுமா, யாவே 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 ரஃபேகா யாவே ரஃபே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை படுத்துமா. நல்ல கரங்களை தட்டி. எஸ், ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.